Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து மட்டன் சூப்பும் மட்டன் வெஜ் குருமாவும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மட்டன் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். மட்டன் நெஞ்செலும்பு இல்லை மட்டன் மார்கண்டுன்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கணும். இதில் வந்து சூப்பும் குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். நார்மலாக சூப் வந்து மட்டன் சூப் வந்து இப்போது நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோம், அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த சூப்பை நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இங்கே வந்து நான் சூப் வந்து 3 to 4 கிளாஸஸ் செய்கிறேன். குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் காரெல்லாம் போட தேவையில்லை, பெப்பரு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நிஜமாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ குக்கரில் வைக்க போகிறேன். ஸோ அதனால் குக்கரில் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஸ்பைசஸ் வந்து நீங்கள் வெறும் பட்டையும் இந்த கடற்பாசி அது மட்டும் நீங்கள் போட்டு தாளித்தா போதும். வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ஒரு சொட்டை பண்ணிவிட்டு நீங்கள் மட்டனை வந்து போட்டுடலாம். மட்டன் வெறும் இது நெஞ்செலும்பு மட்டும்தான், கறியும் எலும்பும் கிடையாது, வெறும் நெஞ்செலும்பு மட்டும்தான். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு நான் தண்ணி வந்து இங்கே 2 செம்பு ஊற்றிருக்கேன். 4 to 5 கிளாஸஸ் நீங்கள் அளவு வந்து வச்சு ஊற்றிக்கோங்க. எப்பவும் தண்ணி வந்து கம்மியாக வச்சிடாதீங்க, ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நான் முழுசாக மிளகு போட்டுக்கிறேன். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு சூப் வைக்கிறீங்க அப்படின்னா பவுடராக நீங்கள் போடாதீங்க. ஒரு முழுசாக நீங்கள் பெப்பரோ சீரகமோ சோம்பு அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது அதோட சூப்போட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து நமக்கு இறங்குறனால நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ மஞ்சள் போட்டுட்டேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெப்பரு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் நான் முழுசாக போட்டுட்டு உப்பு நல்லா கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் இங்கே மட்டனுங்கிறனால நான் ஒரு 6 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம், கம்மியாக மட்டும் வேணாம். ஏன்னா நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். ஸோ அதனால் நான் 6 விசில் போட்டிருக்கேன். ஸோ உங்களோட இது படி பார்த்துக்கோங்க. நல்லா லிட்டு வந்து விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப் வந்து நான் தனியாக வந்து சூப்பை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். மட்டன் வந்து நான் தனியாக குருமாக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணலைன்னா அதோட சூப்பையும் நீங்கள் சேர்த்து இந்த குருமாவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு வந்து அதே மாதிரி கடற்பாசி, கொஞ்சம் பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சம் மிளகு இது எடுத்துக்கிறேன் தாளிப்புக்கு. இதை தாளிச்சிட்டு நீங்கள் வந்து வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் வந்து இதில் வந்து நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அந்த குருமாவோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து இந்த ஆயிலில் வந்துட்டு நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நான் போடுறேன். ஏன்னா கொத்தமல்லி என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளேவருக்காக நான் புதினா போட்டிருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி அதிகமாக இருந்தால் நீங்கள் கொத்தமல்லியும் கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும். இது நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அந்த தக்காளி நல்லா அந்த வெங்காயத்தோட நல்லா வதங்குற மாதிரி நீங்கள் வதக்கிக்கணும். வதக்கிட்டு இப்போ வந்து நான் கத்திரிக்காய், என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கும் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. காரத்துக்காக நான் இங்கே மிளகாவும் மல்லியும் சேர்ந்த பவுடர் இருக்குது. அந்த பவுடர் வந்து 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டேன். இப்போ வந்து சீரகத்தூளும் சோம்புத்தூளும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது வந்து நமக்கு குருமாவுக்கு வந்து நமக்கு ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ அந்த பவுட்ரு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு நல்லா ஒரு சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு சொம்பு அளவு வந்து கலந்து ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மட்டனை வந்து எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, மார்கண்டம், அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ சூப்பு வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணல, அப்படியே நீங்கள் அதோட சேர்த்து கூட நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. நான் இங்கே வந்து வெறும் தேங்காய் பால் தான் நான் வந்து அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து இந்த தேங்காவோட நீங்கள் முந்திரியும் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். முந்திரி சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். என்கிட்ட முந்திரி இல்லை, ஸோ அதனால் நான் வந்து வெறும் தேங்காய் மட்டும் வச்சு தான் இப்போ பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றினோடனே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகட்டும். உங்களுக்கே தெரியும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வந்து நீங்கள் போட்டுருங்க. கருவேப்பிலையை போட்டுட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு குருமா ரெடி. ஸோ இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சூப்பும் வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் குருமாவும் நீங்கள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது ஹெல்த்தியான ரெசிபி தான். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். கொழுப்பாக இருக்குமே மட்டன் எப்படி சாப்பிட்றது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். என் குழந்த பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர்ன்றா. குழந்தைங்கள வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.